ரெட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைமையிலேருந்து ஒரு பகிரங்கமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்க, தாவேகாவில் போயிட்டு இணையிற செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் சனிக்கிழமானா பனையூரே ஃபுல்லாக அப்படியே ஸ்தம்பித்து போகுது அப்படின்ற ஒரு ஹாட் டாபிக் தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்திலே பயங்கரமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் பல நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இப்படின்னு ஒவ்வொரு கட்சியிலிருந்து வந்து இணையிறத நம்ம இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதனால தாவேகாவிலிருந்து ஒரு விஷயம் வந்து கசிஞ்சு இருக்குது. தலைமை இடத்துலேருந்து விஜய் கிட்ட இருந்து, புஷியானந்த கிட்ட இருந்து, ஆதவர்ஜனா கிட்ட இருந்து 3 பேரை டிஸ்கஷன் பண்ணி ஒரு நியூஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, புதுசாக கட்சியில் சேர வராங்களே அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வராங்க அப்படின்னும் பொழுது அந்த கட்சியை விட இந்த கட்சிக்கு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஏறுநிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான், ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. இன்னைக்கு எல்லாருமே தாவேக்கால போய் இணையறதுக்கான காரணம் ஒரே ஒரு ரீசன், அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால நம்ம அங்கே உள்ளே போனால் நமக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவியோ இல்லை வாரிய தலைவர் பதவியோ இல்லை ஏதோ ஒரு சேர்மன் பதவி எதனா ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. எம்பி சீட்டு கொடுப்பாங்க, கவுன்சிலர் சீட்டு கொடுப்பாங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க. அப்படி இப்படின்னு கனவு கோட்டை கட்டி என்ன பண்ணுறாங்க வராங்க. குறிப்பாக இதில் அதிமுகவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவில் 5 எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இதில் ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏ உள்ளே போனாங்கன்னா மினிஸ்டர் பதவி எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில், அதாவது இந்த ஆட்சியெல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல் வட்டாரத்தில் ஒரு பூதாகரம் எழும்புச்சு. அதிமுகவிலிருந்து எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க, தாவேகாவுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி அப்படின்ற ஒரு அந்தஸ்துல நம்ம இருக்கலாம், அதிகாரத்துல நம்ம இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் கொடுத்தாங்க. ஆனா அது முறியடிக்கப்பட்டது. ஸோ எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, எதுக்குப்பா நான் உங்க கூட வரணும், அதனால நாங்க என்ன பண்றோம், எங்க கட்சிக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப போனாங்க. அதுல ஒரு 4 பேர் 5 பேர் என்ன பண்ணாங்க, யூட்டன் அடிச்சு நம்ம ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு தாவேகால போய் இடைத்தேர்தல் அதை நின்று நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனா மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு இருந்தது. ஸோ இப்படியா ஒரு கனவோட தான் தாவேக்காக்குள்ள வராங்க. நம்ம அதிகாரத்துக்குள்ள போயிட்டோம்னா, நம்ம ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தோம்னா அந்த மாவட்டத்துல நம்ம கட்டி காத்து என்ன பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துடலாம், இழந்தது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம், உடனடியா என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம், தாவேக்கால போய் இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்கால இணைகிற நியூஸ் இங்க ரொம்ப பரபரப்பா இருக்கு. அதுவும் சனிக்கிழமைனா பனையூர் அலுவலகத்துல வந்து கூட்டம் குவிது பாருங்க. அம்புட்டு சந்தோஷம் தாவேக்கால இருக்கிறவங்களா, சே நம்மளையும் நம்ம மதிச்சு இவ்வளவு பேர் வராங்களே, நம்மளாம் நம்ம இப்படி இந்த ரேஞ்சுக்கு வருவோமா அப்படின்னு நம்மளுக்கே ரொம்ப சந்தேகமா இருந்தது. ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு இருந்தது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சிச்சு, அதுக்குன்னு இப்படி வராங்களே அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனா உள்ள வர 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 இவங்களுக்கு என்னன்னா ஒரு அதிகாரம், ஒரு ஆணவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஒரு மமதை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு இப்ப தாவேக்கா வந்து ஒரு ஸ்டேஜ்ல போய் என்ன பண்ணிருச்சு, நின்னுருச்சு அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப என்ன சொல்றாங்க உள்ள வருவங்களுக்கு அப்படின்னா, உள்ள வாங்க, யாரு வேணா தாவேக்காவுக்கு வாங்க, நாங்க வர மாட்டோம்னு சொல்லவே மாட்டோம். வருகிறவர்களை நாங்க சிவப்பு கம்பளம் விரித்து என்ன பண்ணுவோம், வருக வருக வருகன்னு வரவழைப்போம். ஆனா யாருமே இந்த மாவட்ட செயலாளர் பதவி வேணும், மினிஸ்டர் பதவி வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணும், எம்பி சீட்டு வேணும், அது வேணும், இது வேணும், மாவட்ட செயலாளர் அப்படி இப்படின்னு ஒருத்தரும் எதிர்பார்க்காம வாங்க. அப்படி எதிர்பார்க்காம வருவங்களுக்கு தான் இங்க முன்னுரிமை கொடுப்போம். ஏன்னா நீங்க உள்ள வந்துட்டு வேலை செய்யுங்க, வேலை செஞ்சு உங்க உழைப்பை காட்டுங்க தலைமை கிட்ட. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மாவட்ட செயலாளர் பதவியா, மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிக்கோங்க. மாநில பதவியா, மாநில பதவி வாங்கிக்கோங்க. எம்எல்ஏ சீட்டு வேணுமா, எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்கோங்க. எம்பி சீட்டு வேணுமா, எம்பி சீட்டு வாங்கிக்கோங்க. வாரிய தலைவர் பதவி வேணுமா, வாரிய தலைவர் பதவி வாங்கிக்கோங்க. ஆனா உள்ள வரும்போது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு வராதிங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாவேக்கா சார்பா இங்க விட்டுருக்கிறாங்க. ஸோ இதனால உள்ள வரவங்களுக்குலாம் கொஞ்சம் பின்மாற்றம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே தாவேக்காவில் உள்ள வரவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுல தான் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதிமுகவிலிருந்து பெரும்பாலானோர் இப்ப கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், சம்பத் போன்றவர்கள் எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அதிகாரத்தில் இருந்தனா இது வரைக்கும் இழந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், மீட்டெடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் வராங்க. ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பீங்க, ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் சும்மாவா,
அப்படின்னு அந்த மாவட்டத்தில் அப்படியே கெத்து காட்டிக்கலாம்ல. நான் வாரிய தலைவர் அப்படின்னு கெத்து காட்டிக்கலாம்ல. இப்ப நான் கவுன்சிலரு, நகராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், நான் மேயரு, அப்படி இப்படி என்ன பண்ணலாம், பெருமை பீத்திக்கலாம். அதிகாரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆளுகை செய்யலாம். சோ இந்த எண்ணத்தோட தான் வராங்க. ஆனா தாவேக்காக்குள்ள வர்றவங்களுக்கு எல்லாம் இப்படி சீட்டு கிடையாது, இதை எதிர்பார்ப்போட வராதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சாலும் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இது வாய்ப்பு மறுக்கப்படுதப்பா, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம தோழர்களுங்க, நம்ம ரசிகர்கள்ங்க. ஏங்க விஜய் அண்ணாக்காக அவங்க எது வேணா செய்வாங்கங்க அப்படின்னு இவங்க சொல்லி என்ன பண்றாங்க, சமாளிச்சுறாங்க. ஆனா இங்க வருவங்க எல்லாருமே பெரும் தலைகளா வராங்க. ஆனா இவங்களுக்கு நீங்க எப்படி பதவிகளை பிரிச்சு கொடுக்க போறீங்க, கட்டமைப்புகளை எப்படி கட்டமைப்புக்க போறீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் இவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் நம்பி போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்கிற ஒரு கட்சியா தான் தாவேகா கட்சி இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே போஸ்டிங் கொடுக்க முடியல, இருக்கிறவங்களுக்கே மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்காம பல பேர் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு குறை அப்படின்னா, நீங்க எங்களை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துட்டீங்க, ஓகே நன்றி தேங்க்யூ, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. மாவட்ட செயலாளர் இருக்கும்போது தான் எங்களுக்கு அந்த ஒரு கெத்து வரும். மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்களுக்கு என்ன வேதனை அப்படின்னா, மினிஸ்டர் மதிக்கிறாங்க, எம்எல்ஏ மதிக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படின்னு உட்கட்சி விவகாரம் பூதாகரமா கிளம்பி இருக்கு தாவேக்காக்குள்ள. இதனிடையில தான் தாவேக்கா புதுசா வரவங்களுக்கு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்காங்க. தயவு செய்து யாருமே உள்ள வருவங்க இந்த கனவு கோட்டையோட வராதீங்க. தாவேக்காக்குள்ள போனா நம்ம இப்படி வளர்ந்துடலாம், நம்ம மாவட்ட செயலாளர் ஆயிரலாம், நம்ம வாரிய தலைவர் பெற்றுக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையோட வராதீங்க. தாவேக்காக்குள்ள வரணும்னா வேலை செய்யணும், தீயா வேலை செய்யணும் குமாரே அப்படின்ற ரேஞ்சுக்கு வாங்க. நீங்க வேலை செய்யுங்க, நாங்க தூரத்துல இருந்து பார்த்துன்னு இருப்போம். நீங்க அப்படி வேலை செய்யும் போது உங்க உழைப்பு தலைமைக்கு வந்ததுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், டக்குன்னு உங்களை அங்கிருந்து எடுத்து அப்படி மேல உட்கார வச்சிருவோம் அப்படின்னு தான் தாவேக்கா தலைமை இங்க அறிக்கை விட்டு இருக்கிறத இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்போ என்ன ஆச்சுன்னா, உள்ள போனவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பல்பு வாங்கின மாதிரி தான். ஏன்னா ஆல்ரெடி உள்ள கட்சியில இவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடியே கட்சிக்குள்ள ஒரு பூதாகாரம் வெடிச்சது. போஸ்டிங் எப்ப தர போறீங்க, மாவட்டத்துல எப்ப பிரிச்சு மாவட்ட செயலராக இருக்க போறீங்க, எம்எல்ஏக்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு கவலை இருந்தது. இப்ப புதுசா நிறைய பேர் உள்ள போனதுனால இதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கவலை தான் இவங்களுக்கு இருக்குது. சோ எப்படி பார்த்தாலும் ஆரம்பத்திலிருந்து உழைச்சவங்களுக்கு இங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க, பதவிகள் கொடுக்க மாட்டாங்க. புதுசா வந்த பெரிய பெரிய தலைகளுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க, பதவிகளை கொடுக்க போறாங்க, நமக்கு நாமத்தை போட போறாங்க அப்படின்னு தான் பழைய ஆட்களுடைய வயிற்றுல புளிய கரைக்குது. சோ இதனால இப்பவே என்ன பண்றாங்க, பெருசா பூதாகரமா என்ன பண்றாங்க, பிரச்சனைகளை வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்காக்குள்ள பழைய நிர்வாகிகள் எல்லாருமே. இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்து மக்கள் இயக்கத்துல இருந்து நாங்க உழைச்சிட்டு வரோம், கட்சியா மாறுறதுல இருந்து எல்லா விஷயத்திலும் நாங்க தான் உழைச்சிட்டு வரோம். இன்னைக்கு அவங்க எல்லாம் எதிர்த்து பேசணுங்க, அந்த கட்சியில இருந்து எதிர்த்து பேசிட்டு இப்ப ஆட்சிக்கு வந்துட்டோன்றதுனால சொகுசா வாழ்றதுக்கு வராங்க. நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, இல்ல ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்ட எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா அப்படின்னு புசியானந்த ஐயா கிட்ட கேட்கும்போது புசியானந்த ஐயா என்ன சொன்னார் ஒரு ஸ்டேஜ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு எல்லாருக்கும் தலைவர் கிட்ட சொல்லி போஸ்டிங் வாங்கி கொடுத்துறேன், இந்த மாதிரி எல்லாம் பேசின்னு இருக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டு இருக்க கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு புசியானந்த் அவர்கள் என்ன சொல்றாரு, பழைய ஆட்களை, அதாவது ஆரம்பத்துல இருந்து வேலை செஞ்சவங்க எல்லாரையுமே கொஞ்சம் சமாதானப்படுத்துற ரேஞ்சுக்கு வராரு. ஆனா உள்ள வந்த புதியவர்களை இவங்க அங்கீகரிக்காம போயிட்டா, இவங்களுக்கு வந்து தக்க ஒரு சீட்டு கொடுக்காம போயிட்டா, பதவிகள் கொடுக்காம போயிட்டா, வந்தவங்க திரும்ப வேகத்துல போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் இவங்களுக்கு இருக்குது. சோ எப்படி வந்தாலும் இப்ப இவங்க உள்ள வந்தாங்கல்ல, அதிமுகவிலிருந்து பெரும் தலைகள்லாம் உள்ள வந்தாங்களே, இவங்க அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். ஏன்னா உள்ள வந்தவங்களுக்கு தகுந்த ஒரு மரியாதையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்காம பல பேர் இப்போ என்ன பண்றாங்க, சைலண்டா வெளியேறிட்டு வராங்க. இது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா தான் இப்ப தாவேக்காவுக்கு உள்ள வந்தவங்களுடைய கதைகள் இங்க மாறி இருக்குது அப்படின்றத இங்க பார்க்கணும். சோ இதனிடையில தாவேக்கா தரப்புல இருந்து இந்த அதிரடியான அறிவிப்பு பலரையும் கலங்க செய்து இருக்குது புதுசா உள்ள வந்தவங்களுக்கு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.